ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழ் அண்ட் கேரளா லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50-50 கெஸிங் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போர்ட் கெஸிங் பார்த்துடலாம். போர்ட் கெஸிங்கில் இங்கே பாருங்கள் 5-0-3 இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 5-0-3-5. ஸோ அது அப்படியே கண்டினியூ வந்தால் இங்கேயும் 5-0-3-5ன்னு வரலாம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 5 எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 காமனாக இருக்குது. இந்த 6 இங்கே வந்திருக்கு, இந்த 3 இங்கே வந்திருக்கு, அந்த 9 இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 எடுத்திருக்கேன். ஸோ ஏ போர்டில் 5, பி போர்டில் 9 எடுத்திருக்கேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா சி போர்டில் இங்கே பாருங்கள் 7, 5, 6, 4. ஸோ இங்கேயும் பாருங்கள் 7, 5, 6, மேபி அந்த 4 அப்படியே வரலாம். ஸோ சி போர்டில் 4 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 5, பி போர்டில் 9, சி போர்டில் 4 எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகிறது எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா என்னென்ன சேனலில் பாஸ் ஆச்சுன்னு மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 006. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சி போர்டில் 6 பாஸ் இருந்தது. அதே மாதிரி ஏ போர்டில் 0வும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லி அதுவும் இந்த பேட்டர்ன் எப்படி வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு ஏ போர்டில் 0வும் பாஸ் இருந்தது. அதே சமயம் சி போர்டில் 6மே பாஸ் இருந்தது. 4D கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா 3806 கொடுத்துருந்தேன். 006ல் நமக்கு பிசி 06 பாஸ் இருந்தது. ஏ போர்டும் டி போர்டும் நமக்கு மிஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி 3Dயில் கூட பார்த்தீங்கன்னா 806 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 006. பிசி நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. ஆனால் ஏ போர்டும் டி போர்டும் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருந்தா நேற்று நல்ல ஒரு 4D வின் பண்ணியிருக்கலாம். அடுத்து ஒரு 4D மட்டும் பார்த்துடலாம். முன்ன நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 765. 7, 6, 0க்கு பவர் எடுத்தால் 5. ஸோ 3D அங்கே வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 9006க்கு 9 வந்திருக்கு, 00 வந்திருக்கு, 6 மட்டும் மிஸ் ஆயிருக்கு, 3 நம்பர் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8505, 8505. நான் இதிலேருந்து என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8055, அப்படி இல்லைன்னா 5580, இல்லைன்னா 5508. இதில் எப்படி உங்கள் கணிப்போடு மேட்ச் ஆகுதோ, உங்கள் போர்ட் கெஸிங் படி எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அப்படி கூட எடுத்து ட்ரை பண்ணலாம். இல்லை டைரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி கூட ஏதாவது எடுத்து ட்ரை பண்ணலாம். சான்சஸ் இருக்குது எப்படி பார்த்தாலுமே. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4D இதுதான். ரொம்ப முக்கியமான 4D இதுதான். ஏன்னா இன்றைக்கி எனக்கு 9449 வந்து ஏபிபிசிஸில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அப்படி அது மிஸ் ஆனாக்க 4774 சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நேற்று ரிசல்ட் பாருங்கள் 9006. 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா போர்ட் மட்டும் மாறி அப்படியே இங்கே வந்திருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 4924 இருக்குது. இந்த 4924லேருந்து நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க 4294ன்ற மாதிரியும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பி போர்டில் 9 பார்த்தோம், சி போர்டில் 4மே பார்த்துருந்தோம். ஸோ இது 4294ன்ற மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா 9442ன்ற மாதிரியும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்று சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டபுள்ஸ் வந்திருந்தது. இன்றைக்குமே சொல்கிறேன் டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் வந்தால் மேக்ஸிமம் சம்டைம் வந்து 3 நாள் கண்டினியூவாக டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ 00 to 99 வரையும் உங்களுக்கு எந்த டபுள்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஏபிபிசிஐசியில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த 4Dமே கூட தான். நீங்கள் வேணால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட பொறுமையாக நீங்கள் பாருங்கள். ஒருவேளை இதில் கீழே இருக்க நம்பர் கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் 2998 இருக்குது பாருங்களேன். அது வந்து நீங்கள் வேணால் 3 டிஜிட்டில் டைரெக்டாகவே 998ன்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு இந்த 998ன்றது. இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து 3Dயில் சொல்கிறேன், நான் பின்னாடி சார்ட்டில் கொடுக்கல. ஸோ இங்கேயே சொல்கிறேன், நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறதுனால நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 479 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 895, பி போர்டில் 809, சி போர்டில் 249 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 74, 47, 49, 94, 33, 77, 58, 17 எடுத்திருக்கேன். 4Dயில் இந்த 5 4D எடுத்திருக்கேன். நான் சார்ட்டில் கொடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிறது வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா எனக்கு உங்களுக்கு கொடுக்கறது என்னமோ ஒரு 5, 6 நம்பர் தான். ஆனால் நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40 நம்பர் எடுக்கிறேன். அதுலேருந்து குறைச்சி தான் ரொம்ப உங்களுக்கு கம்மி பண்ணி நம்பர்ஸ் கொடுக்கணுன்னு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கும் மேலே என்னால் அவாய்ட் பண்ண முடியல. எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. 3Dயில் பார்த்தீங்கன்னா 989, 599, 584, 794, 997, 917, 072, 503, 594 எடுத்திருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இதில் உங்கள் கணிப்போடு ஏதாவது மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடுங்க. மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்போட டீட்டெயில்ஸுமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன்.
நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தவோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் முடிஞ்சால் தயவு செஞ்சு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.